இஸ்லாம் சகோதரத்துவத்தை விரும்புகிறது. ஆனால் அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்குள்ளேயே மட்டும் உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். 4 அம்சம். இன்னமல் முஸ்லிமூன இஹ்வா, நிச்சயமாக முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். அந்த இன்னமாக்கு என்ன சொல்லுவார்கள்? அது இதுக்குள்ளதான் அது உள்ளடங்கும். முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர் என்பதுக்குள்ள உள்ளடங்கும். இரண்டாவது பாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு சகோதரர் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர் என்பதுக்குள்ள உள்ளடங்கும். இரண்டாவது பாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு சகோதரருக்கு மத்தியில நல்ல உறவை நல்லெண்ணத்தை உண்டாக்குங்கள். வத்தகுல்லாஹ், அந்த விஷயத்துல தக்வாவை கடைபிடிங்கள். அப்ப என்ன நடக்கும்? இந்த 3ஐயும் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா? இந்த 3ஐயும் செய்யுங்க. எனவே நிச்சயமாக இப்ப கூட பொறுப்பு என்ன? அந்த அதாவது சேத்து வலையில சேத்து குழியில போறவங்களை போய் காப்பாத்து. அது உங்களுடைய சகோதரர்கள், அவங்களோட நண்பர்கள், உங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள், காப்பாற்றி விடுங்கள். பாவம் உடனே காப்பாற்றி விடுங்கள். இந்த காப்பாற்றுறதுல என்ன கவனமா இருக்க, தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள். அது 2வது அம்சம். இதை நீங்க செஞ்சுன்னு சொன்னா என்ன? லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறதுக்கு ஓபன் டிக்கெட் உங்களுக்கு. உங்கள்கிட்ட தான் நிறைய இருக்குது பிரச்சனை, அதனால என்ன கூப்பிட்டீங்க. எனவே ரொம்ப லேசா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறதுக்கு, இந்த ஊரை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பெஸ்ட் சான்ஸ் இருக்குது. பாடுபடுங்க. இஹ்வான் முஸ்லிமின் இயக்கத்தில் தற்போது இணைபவர்களிடம் பையத் வாங்கி ஆண் பெண் இருபாலரிடத்தில் அவர்களின் தலைவர் திருமணம் செய்து வைக்கின்றார். இது சரியா? தயவு செய்து விளக்கவும். எப்படி திருமணம் செய்து வைக்கிறார்? அதை நீங்க என்ன சொல்லுங்க. இயக்கத்துக்குள்ள சொன்னா மஜ்லிஸ் தொண்டை வச்சு, சாட்சி வச்சு, மகர் வச்சு எல்லாம் செய்கிறார். இல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி அதாவது எல்லாம் தெரியாவிட்டான் திருமணம் பார்த்து சொல்றாங்க, வழி இல்லாமல் செய்தப்பட்ட திருமணம் விபச்சாரத்துக்கு தான் வேண்டி சொல்லுங்க. திருமணம் முடிக்க வசதி இல்லாம கஷ்டப்பட்டு ஆள் வந்து யாராவது தலைவர் சொன்னாட்டா தலைவர் சபையை சொல்லுவாரு, இவங்களை பார்த்து இவங்களை யாராவது திருமணம் முடிக்க நீங்க விரும்புறீங்களா, ரோய் வரைக்கும் திருமணம் முடிக்கிறது நீங்க விரும்புறீங்களான்னு கேட்பாரு. யாராவது விரும்பினா ஒன்னும் விரும்புறாங்க, விரும்புறது இப்படியான திருமணம் இஸ்லாத்துல செல்லுபடியாகாது. கொண்டு வாருங்கள் ஆதாரங்களுக்கும், உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்க. இப்படியான திருமணம் எங்கே செய்யப்பட்டது? யார் செய்தார்கள்? அருமை ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்தார்கள் சொல்லுகிறீர்களா? நீங்க ரசூலா, உங்களுக்கு வகி வருகிறதா? சொல்லுங்க. அப்படி என்றா நான் ரசூல், எனக்கு வகி வருதுன்னு சொல்லி ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்க. அப்படியான திருமணம் ஒரு போதும் செல்லுபடியாகாது. அதை தயவு செஞ்சு உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியான திருமணங்கள் நடந்தால் உடனே அதை ஹலாலாக்கி விடுங்கள். எல்லா ஏற்பாட்டையும் செய்து ஹலாலாக்கி விடுங்கள். அமீர் கொடுக்கிற ஜனாச தொழுகையை அவர்கள் முற்படுத்தணும். ஜனாச தொழுகையில ஒரு அமீர் இருந்தா அவர்தான் முற்படுத்தணும். அதை வச்சு திருமணம் முடிக்கிறது அமீரை முற்படுத்தலாம். கேள்வி என்றா அவர் சொல்றார், அவர்கள ஒரு போகிறான் நாயல எனக்கு தொண்டு மேல சொல்லு, எனக்கு கல்யாணம் பிடிக்கணும்னு சொல்லு. அப்ப அவங்களோட அமீர், நான் சொன்னேன் அமீர் 2 அர்த்தம் இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு 2 அர்த்தம் இருக்கிறது, தொழுகைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது, நோன்புக்கு 2 அர்த்தம் இருக்கிறது, ஜகாத்துக்கு 2 அர்த்தம். ஜகாத் என்று சொன்னால் தூய்மைப்படுத்துகிறது, அபிவிருத்தி செய்கிறது. அதே நாங்க ஜகாத் என்றோம் இல்ல. எனவே அதே மாதிரி அமீருக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் என்றால் நான் அதை உங்களோடு கதைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றார் அமீர் உடனே இன்னொரு கல்யாணம் பிடிச்சு வைக்கிறாராம். செல்லுபடியாகாது, ஒரு போதும் செல்லுபடியாகாது. வழி இருந்தால் அந்த வழி கட்டாயம் அனுமதிக்க வேண்டும். ஒரு பெண் வழி இல்லாமல் நிக்காஹ் செய்து கொண்டேன்னு சொன்னால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. இது ஹதீஸ், அருமை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்.
அப்படி திருமணங்கள் உங்களுடைய ஊர்ல நடந்தால் நிச்சயமாக இந்த ஊரின் தலைவர் அல்லாஹ்விடம் பொறுப்பு. இந்த ஊரின் தலைவர் அல்லாஹ் அவரிடம் தான் கேட்பான். அவர் அல்ல அமீர், இந்த ஊரின் தலைவர் தான் அவர். எனவே அவர் அவைகளை ஹலாலாக்கி விடுங்கள் அவசரமாக. அது ஒன்று சொல்ல ஹாத்து புர்ஹானக்கும். அந்த அமீர் யார்? அவரை யார் நியமித்தது? எதுக்கு அவர் அமீர்? இஸ்லாத்துக்கு அமீரா? எதுக்கு அமீர் அவர்? அவர் அமீரா? அவர் யாரிடம் பையத் எடுத்தார்? என்னத்துக்கு பையத் எடுத்தார்? அவர் பையத் எடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் பாஸ்போர்ட் அவர்கிட்ட எடுக்கிறார், காணி வாங்கினால் அவர்கிட்ட பதிய வைக்கிறார், என்ன செய்யறார் அவர் அமீர்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இஸ்லாமிய ஒரு அமீர் பிடிச்சு கொண்டு போனா பொலிசுக்கு போவார், இந்த லோயர் கிட்ட தான் போவார். இது இஸ்லாத்துடைய அமீரா? இஸ்லாம் அவளை கேவலமான ஒன்றா? இஸ்லாம் அவளை கேவலமான ஒன்று? ஒரு பெண்மணி இஸ்தம்பூலுக்கு அப்பால் இருந்து கொண்டு அவள் நகைக்கடையில போய் சந்தை நாள்ல நகை எடுக்கிறாள். கிறிஸ்துவ பகுதி அது. பின்னால் ஒருவன் வந்து அவள் குந்திருந்து எடுக்கிறாள். அவளுடைய பர்தா இருக்கிறது துணி, அதுல காலை வைத்துக் கொண்டிருந்தான். அவள் எழுப்பின உடனே பர்தா விழுந்து விட்டது. பர்தா விழுந்து விட்டது. விழுந்த மார்பாமெல்லாம் தெரிஞ்சோன்னு எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. இது எங்க இஸ்தம்பூலுக்கு அப்பால், துருக்கிக்கு அப்பால் நடந்தது. அந்த பெண்மணி எல்லாரும் சிரிப்பதை கண்டு இஸ்லாமாடு சத்தம் போட்டார். எல்லாரும் பருக சிரித்தாங்க. முத்தசிமா எங்க இருக்கிறார்? பகதாத் இருக்கிறார் ஹலீஃபா. அவருடைய உளவாளி வந்து அவர்கிட்ட சொல்லுகிறார், அன்றிருந்த அரசர் ஹலீஃபா அவருடைய சொல்ல அமீர் முன்னாலே ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இந்த இடத்துல இருந்து அநியாயம் நடந்தது, உங்களோட பேரை சொல்லித்தான் கூப்பிட்டார். அப்ப சொல்லுகிறார் உடனே, லப்பைக் யா அமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமடி பெண்ணே நான் ஆஜராகிறேன் சொல்லி ஒரு மாதம் போகவில்லை. தன்னுடைய பட்டாளத்துடன் அங்கே ஆஜராகிறார். அந்த பகுதியை பிடிக்கிறார். அந்த பெண்மணி அழைத்தெடுக்கிறார். அழைத்தெடுத்து, தாயே உனக்கு இழிவுண்டாக்கினவை சொல்லு. அந்த பெண்மணி சொல்லுகிறார், யா அமீரல் முஃமினீன், உங்களை கொண்டு இஸ்லாத்துக்கு இந்த சிறப்பை தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நான் புகழுகின்றேன். அவன் இந்த நாட்டை உங்களுக்கு தந்த அல்லாஹ்வை நான் புகழுகின்றேன். எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, இவ்வளவு சிறப்பாக்கி வைத்தான் என்று சொல்லி உங்களை அல்லாஹ் வாழ வைக்கட்டும். இது அமீர். இவர் யார் தெரியுமா? அமீர். இந்த அமீர் போலீஸ் பிடிச்சா எங்க போவார்? இந்த அமீர் பாகிஸ்தானுக்கு போன யாருக்கிட்ட போய் பாஸ்போர்ட் எடுப்பார்? சகோதரர்களே, இது என்ன கேலி கூத்தா, விளையாட்டா? ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு அமீர், ஒவ்வொரு 10-15 பேருக்கு ஒரு அமீர். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இதை கேள்விப்படுத்தாதீர்கள். நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் தௌஹீத் ஊர் என்று சொல்லி, இந்த தௌஹீதை கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா மதீனா பிரச்சாரம் எவ்வாறு அமைந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சார முறைதான் எங்கள் முறை என்று நவீன 2 இயக்கங்களும் கூறுகின்றன. அவர்கள் கூறும்போது, நாங்கள் இப்போது மக்காவுடைய காலத்தில் இருக்கின்றோம், எனவே தாருல் அர்க்கம் போன்று இரகசியமாக தவ்வா மேற்கொள்ள வேண்டும் என்று அரபு கற்பிக்கின்றார்கள். இது பற்றி தெளிவுபடுத்தவும். அவங்க ஜும்மா தொழுறாங்களா? தாருல் அர்க்கம் ஜும்மா தொழல. ஹஜ்ஜுக்கு போறாங்களா? தாருல் அர்க்கம் ஹஜ்ஜுக்கு போக இல்லை. ஜகாத்து கொடுக்கறாங்களா? தாருல் அர்க்கம் ஜகாத்து கொடுக்க இல்லை. ஜிஹாத பற்றி பேசுறாங்களா? தாருல் அர்க்கம் ஜிஹாது பேச இல்லை. அப்ப என்ன தாருல் அர்க்கம்? இது என்ன தாருல் அர்க்கம்? ஏன் இப்படி ஏமாத்தணும் மக்களை? ஏன் இப்படி போலி கூட்டி செய்யணும்? மக்கா வாழ்வாங்க. எந்த மக்கா வாழ்வு? ரசூலுல்லாஹ், அதாவது எங்களுக்கு வீடு எப்படி கட்டினாங்க? முதல்ல மரத்தை வளைச்சுக்கிட்டு பாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் அங்கிட்டால கட்டி சூரிய வெளிச்சம் வராம செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி பின்னி கிண்ணி ஓலையால கட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் வீடு கட்டுறேன்னு சொன்னா முதல்ல மரத்துல வளைச்சு வாழணும். அதுக்கு பிறகு அந்த ஓலைகளை பின்னிக்கிட்டு வாழணும். அதுக்கு பிறகு குடிசோட்டை கட்டிட்டு வாழணும். அதுக்கு பிறகு பழகளால விட்டு இல்லாட்டி மரத்துல ஒரு தொகுதி போட்டுன்னு வாழணும். அதுக்கு பிறகுதான் கல்லால மண்ணை கட்ட உண்டு. இதா மக்கா சொன்ன. இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னா, அதாவது இப்ப இருக்கிறதெல்லாம் கல்லு பிடிக்கலாம். ஏன்னா மக்கா வாழ்வு கல்லங்க தடை இல்லை. கல்லு தடைப்படும். நோவு பிடிக்க கூடாது. அங்க நோவு வரலாகவில்லை. பெரியோர்களே, யாரை ஏமாற்றுறாங்க? சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் ஏமாறுறதுக்கு ஏன் ஏமாறுறதுங்க புரிய இல்லை எனக்கு.
பினாவுல் இன்சான் என்று இஹ்வான்கள் தனிநபர்கள் மூலமாக, குடும்பம் மூலமாக, சமூகம் என்று காய்களை நகர்த்துகிறார்கள். இது பற்றி காய்களை நகர்த்துறது என்ன? சில நாட்கள் குறிப்பிட்டு நோன்பு நோக்கிறார்கள். இது பற்றி தெரிய தேவை. இஸ்லாம் ஏற்கனவே அறிஞர் அப்துல் வதூத் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பித்அத்தை பற்றி சொன்னார்கள். அருமையான வார்த்தைகள். நீங்கள் புரிந்திருந்தேன்னு சொன்னால் புரிந்திருக்கும். எனவே நான் அதுக்கு மேற்கொண்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு விஷயத்தை, ஒரு உசூலை நீங்கள் உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளும். இபாதத் அனைத்தும் ஹராம். இபாதத் அனைத்தும் ஹராம் ஏவினதை தவிர. நினைக்கிறேன் எதை ஏவி இருக்கிறதோ அது அல்லாத அனைத்து இபாதத்தும் ஹராம். லுஹருக்கு 4 ரக்காத் ஓஎஸ், லுஹரு ஃபர்லு 5 ரக்காத்தை யாரு நல்ல நான் சொல்லுதோ ஹராம் ஏவினதை தவிர. இது இபாதத்தினுடைய அடிப்படை. முஆமலாத் அனைத்தும் ஹலால் தடுத்ததை தவிர. ஏனைய காரியங்கள் அனைத்தும் ஹலால் தடுத்ததை தவிர. வீடு கட்டணும், எப்படியும் கட்டுங்க. உடுக்கணும், உங்களுக்கு தேவையான மாதிரி கட்டுங்க. ஏதாவது தடுக்கப்பட்டால் அதை விட்டுருங்க. உடுப்பு எப்படி விடுங்க, தடுத்திருக்கிறதை விட்டு விடுங்க. தடுத்து சாப்பிடணும், எதையும் சாப்பிடுங்க, தடுத்திருப்பதை விட்டு விடுங்க. இபாதத்துல அனைத்தும் ஹராம் ஏவப்பட்டதை தவிர. முஆமலாத்துல ஏனைய காரியங்கள்ல அனைத்தும் ஹலால் தடுத்ததை தவிர. அது சூழ். இதை நாங்கள் ஞாபகம். அதே மாதிரி இவர்கள் எந்த நோன்பு ஏவரான்னு சொன்னா அந்த நோன்பு இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லை என்றால் ஹராம். அந்த நோன்பு இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லை என்றால். ஏதாவது ஒரு மனிதன் ஒருவனை பார்த்து ஒவ்வொரு பதங்களையும் நோன்புடின்னு சொன்னா ஹராம். ஒவ்வொரு பதங்களையும் நீ நோன்புடின்னு சொன்னா ஹராம். அது அவன் பதங்களை இவருக்கு எப்படி தெரிந்து கொடுத்தார்? ஒவ்வொரு திங்கட்களை நோன்புடின்னு சொன்னா ஹைர் இஸ்லாம் தந்திருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்களை நோன்புடினா ஹைர் இஸ்லாம் தந்திருக்கிறது. ஒவ்வொரு பதங்களை நோன்புடிக்கன்னு சொன்னா ஹராம். அவர் சொல்றார், நான் ஒரு கிழமையில 3 நாள் நோன்பு பிடிக்கிறேன், திங்கள் பிடிக்கிறேன், புதன் பிடிக்கிறேன். ஆனா அவரும் கூட நான் ஒவ்வொரு புதனும் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி அவர் தனக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டாலும் ஹராம் என்றால் அப்படி அவர் எந்த அடிப்படையில் ஏற்பாடு பண்ணார்? அதனால இபாதத் அனைத்தும் ஹராம் ஏவப்பட்டதை தவிர. ஏனைய காரியங்கள் அனைத்தும் ஹலால் தடுத்தை தவிர. அதனால இவர்கள் அந்த நோன்பு பிடிக்கத்தை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதன் பிறகு நாங்கள் அதை கதைக்கலாம். சியாவை சரி காண்கிறார்கள் ஜைனப் அல் கஸ்ஸாலி போன்றவர்கள். இது பற்றி ஆம், உங்களுக்கு தெரியுமா? இந்த இலங்கையில ஷியாக்களை முஸ்லிம் கிராமம் எடுத்துக்கொண்டு போய் அறிமுகப்படுத்தினவர்கள். அவர்கள் வந்தபோது அவர்களை வரவேற்று புகலிடம் கொடுத்து தங்க வைத்தவர்கள் யார்? ஜமாத் இஸ்லாமி, அகில இலங்கை ஜமாத் இஸ்லாமி. அதனால ஜமாத் இஸ்லாமிய தலைமை பீடம் 2ஆக உடைந்தது. 2 பேர் ஷியாக்களோட போய்விட்டார்கள். அமீரும் மஜ்லிஸே ஷூராவின் பிரதான உறுப்பினரும். ஜமாத் இஸ்லாமின் அமீரும் பிரதான உறுப்பினர். அதாவது ஷியாக்களை இந்த அங்கே ஈஜிப்ட்ல ஷியாக்களை முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்தினது யார்? இஹ்வானுல் முஸ்லிம். ஏன்? இஸ்லாமிய புரட்சி அங்க நடந்துச்சு. எங்க? ஈரான் இஸ்லாமிய புரட்சியா நடந்துச்சு. அதாவது இஸ்லாமிய புரட்சி அங்க என்ன நடந்துச்சு? அங்கே அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத் படுகிற பாடம் உங்களுக்கு தெரியுமா? ஈரான் நாட்டில 35% அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத் இருக்கிறார்கள். ஜும்மா இல்ல அவர்களுக்கு அங்கே ஜும்மா இல்லை. அவர்கள் சொல்லுகிறார், அதாவது ஹுமைனி சொன்னான், அதாவது லா ஷிஆ வலா சுன்னியா நஹ்னுல் முஸ்லிமூன். எங்ககிட்ட ஷியாவும் இல்லை, சுன்னாவும் இல்லை, நாங்கள் முஸ்லிம்கள். அவர் சொன்னார். அப்படி என்ன? நாங்கள் சுன்னாவும் இல்லை. அவர் ஷியா கேன்சல் பண்ணிட்டு எங்கிடத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். அதனால என்ன செஞ்சார்கள்? ஈஜிப்ட்ல ஷியா சுன்னாவை ஒருங்கிணைக்கிற ஆபீஸ்களை திறந்தாங்க. ஈஜிப்ட்ல யாரு திறந்தாங்க? இவங்க தான். இது எங்க திறக்கணும்?
ஈரான்ல திறக்கணும். ஈரான்ல ஒரு ஆபீஸ் திறந்தாங்களா? அந்த ஈரான் பூரா ஒரு ஆபீஸ் திறந்தாங்களா? ஷியா சுன்னாவை நெருக்கமாக்குறதுக்கு ஈஜிப்ட்லயும் இந்தியாவிலையும் திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? ஏமாற்றுறாரு. அதனால அதாவது ஷியாக்கள் நான் உங்களிடம் சொல்ல வரவில்லை. நான் அல்ஹம்துலில்லாஹ் 40 வருடங்கள் அதுல நான் ரிசர்ச் செஞ்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரப்புக்கு எல்லா புகழ். அதனால நான் அதை கதைக்கவும் இல்லை, லேசா நான் தொட்டுக்கொண்டு ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன். குர்ஆன்ல இருக்கிறது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்கரா. பனு இஸ்ராயல், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு இஸ்ராயலை பார்த்து அப்படித்தான் சூரத்துல் பக்ராவில் வரும். அதனால சூரத்துல் பக்ராக்கு பக்ரா என்று பேர் இந்த ஆயத்தான. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு பசுமாட்டை அறுக்கும்படி ஏவுகின்றான். ஷியாக்களுடைய முஅத்தபிரான தஃசீர் எடுத்து பாருங்க. இந்த பசுமாடி யார் என்று? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறுக்கும்படி சஹாபாக்கள் கேவினாங்க, அவங்க அறுக்கவில்லை. எவ்வளவு மாறு செய்தான் குர்ஆனுக்கு. இதான் ஷியாக்கள். அவர்களை வளர்க்கிற என்று சொன்னால் தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த இஸ்லாத்துக்கு அவர்கள் செய்யறது, அவர்களை வளர்ப்பார்கள், பிற காதியானை வளர்த்து விடுவாங்க. யூசுப் பர்லாவி பெண்கள் படம் நடிக்கலாம் என்று கூறியது அல் ஹசனாத்தில் வந்தது. இவ்வான்சுடரில் சிலர் இக்கருத்தில் உள்ளனர், தெளிவுபடுத்தவும். சிலர் இக்கருத்தில் உள்ளனர், தெளிவுபடுத்தவும். யூசுப் கர்தாவிக்கு வகை வந்ததா? பெண்கள் சினிமாவில் நடிக்கலாம் சொல்ல நான் சொன்னேன். பதில், இவரெல்லாம் பதில் தேடுகிறவர்கள். அதாவது அதற்கு பாரமாக இதுக்கு பாரமா அது. அவனுக்கிட்ட இஸ்லாம், அவனுக்கிட்ட வெள்ளக்காண்டல் அப்படி இருக்குதா, எனவே நாங்க இஸ்லாத்திலேயே செய்யறோம். அவனுக்கிட்ட தேசிய கீதமா, எங்களுக்கிட்ட ஒரு தேசிய கீதம், அது இஸ்லாமிய தேசிய கீதம். அவனுக்கிட்ட அனாசிது, அதாவது நல்ல பாட்டுகளா, எங்களுக்கிட்ட இஸ்லாமிய பாட்டு. அவனுக்கிட்ட அதாவது டிராமா இதா, எங்களுக்கிட்ட ஒரு டிராமா, இஸ்லாமிய டிராமா. அவனுக்கிட்ட சினிமாவா, எங்களுக்கிட்ட இஸ்லாமிய சினிமா. இதான் இஹ்வான். ஏன்னா யூசுப் கர்தாவி அதை ஹராம் என்றா சொல்லுவார். அவர் ஹராம் என்று எப்படி சொல்லுவார்? அவர் இஹ்வான் தலைவர். இங்க எல்லாரும் முக்கல்லிது பண்ணுகின்ற அவர் ஒரு ஹதீஸ் பொய் என்றா எல்லாரும் என்று போயிட்டு சொல்லுவாங்க. அவர் சொன்ன சரியா விளையாடு கூட பார்க்க மாட்டாங்க. அவர் அப்படி எத்தனையோ செஞ்சிருக்கா, இங்க எல்லாரும் சேர்ந்து இங்க பேப்பர்கள் எழுதி போட்டாங்க, அவங்களோட மேகசின் எல்லாம் எழுதி போட்டாங்க. அவர் ஒரு ஹதீஸ் பொய் என்ன எங்களை செஞ்சு போயிட்டான். பிறகு புக்கிறாங்க, அப்போ தடமாடுறாங்க இருந்துகிட்டு சொல்ல போறது. இதான் நடக்குது உங்களதெல்லாம். அந்த முக்கல்லிதுகள் யூசுப் கர்தாவி சொல்றது நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க பதில் பகரம் ஒன்றுக்கு பதிலாக இன்னும் தேடுறவங்க. அதாவது என்ன, வெள்ளக்காரன் எப்படி முன்னேறினான் அப்படி நாங்க முன்னேறணும். அவன் செஞ்சதெல்லாம் செய்யணும். அவன் யூனிவர்சிட்டி கட்டினான், நாங்க யூனிவர்சிட்டி கட்டணும். அவன் ஆபீஸ் வச்சு நடத்தினான், நாங்க ஆபீஸ் வச்சு நடத்தணும். அவன் ஒரு பார்ட்டி அமைச்சான், நாங்க ஒரு பார்ட்டி அமைக்கணும். அவன் பார்லிமெண்ட் போறான், நாங்களும் பார்லிமெண்ட் போகணும். அது இஸ்லாமிய பார்லிமெண்ட், அதுக்கு பேர் இஸ்லாமிய பார்லிமெண்ட். இப்படி அவர் அதனால இஸ்லாமிய சினிமாவுக்கு வரும். கொஞ்ச நாள்ல இஸ்லாமிய நடிகை, இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்லாமிய நடிகன், அதன் பிறனால இஸ்லாமிய மது. என்ன நடிகை மது வேணும் தானே, இஸ்லாமிய மது. அதுக்கு மேல போய் இஸ்லாமிய விபச்சாரம் என்று கொண்டு வருமா? வல்லாஹு ஆலம். இஹ்வான்கள் கூறுகிறார்கள், சகல முஸ்லிம் பாடசாலைகளிலும் இசையை, அதாவது மியூசிக் கட்டாய பாடமாக அமலாக்க வேண்டும் என்று. இது பற்றி அதே கருத்துதான், அதே கருத்தான். அது ஆனா இது ஈனா. போதும், 9 நிமிஷம் நடிகை போயிட்டு இப்படி கேள்விதான் இருக்கு. இஹ்வான்களின் அழைப்பு பணியின் வெற்றியது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் அழைப்பு பணியின் வெற்றியது. பெரியவர்களே, சகோதரர்களே, நான் சொன்னேன் உங்களிடம் 1941ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் என்ன செய்தது நன்மை? குறைந்தபட்சம் அந்த ஈஜிப்ட் மக்களுக்கு அதை யாராவது சொல்லுவாங்களா இன்னென்ன நன்மை செய்தாருன்னு சொல்லி? தீமையை நான் சொல்றேன், தீமையை நான் பட்டியல் போட்டு தருகிறேன். நன்மை யாராவது பட்டியல் போட்டு தருவார்களா? என எதுவும் அவர்கள் செய்யவில்லை. 2வது முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களின் அழைப்பு பணியை வெற்றியது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அழைப்புல என்ன நன்மை நடந்தது உங்களுக்கு தெரியுமா?
வாங்க சொன்னா அங்கு முதலாவது ஹனபி மதகபல தொழிற்பாங்க காபத்துள்ளாத எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது மாலிக் மதகபல தொழிற்பாங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்த்திருப்பாங்க. மூணாவது ஷாய் மதகபல தொழிற்பாங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்த்திருப்பாங்க. நாலாவது அம்பளி மதக அடிப்படை தொழிற்பாங்க. அதுக்கு பிறகுதான் தொழுவ முடிச்சு. மாறுபு போயிரும், விஷவாயிரும். மாறுபு போய் மத்த எல்லாம் தப்பினாலும் சுபகம் போகலாம். அவர் கொஞ்சம் யாராவது நீட்டி விட்டாங்கன்னு சொன்னா மகதுப்பும் போய்விடும். இது அங்கே இப்ப இருக்கிறதா? இது ஒரு நன்மை அல்லையா? இது ஒரு நன்மை அல்ல. அங்கே அதாவது கல்லுகளை, மல்லுகளை, மரங்களை, இதுகளை, செடிகளை எல்லாம் வணங்கினாங்க. இது அங்கே இப்ப இருக்கிறதா? இல்லை. அங்கே ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அந்த ஜியாரத்துல நடந்த அட்டகாசங்கள், நடந்த ஃபித்னாக்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே போய் அங்க ஒரு முத்தாவ் இருக்கிறான், கேட்டு பாருங்க சொல்லுவாங்க லிஸ்ட் போட்டு. இங்க ஹலரா வச்சாங்க, ரபான் அடிச்சாங்க, இப்ப அது இருக்கிறதா? இல்லை. அங்கே அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் எதுவும் அமல் நடத்தப்படவில்லை. கொலை குற்றம், விபச்சாரத்துக்கு குற்றம், அது இப்போது இல்லையா? இருக்கிறது. நான் அதை பெரிய இஸ்லாமிய நாடு கூட சொல்ல வரவில்லை. நன்மை நடந்திருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் சொல்ல வருகிறது. நிச்சயமாக நன்மை நடந்திருக்கிறது. நான் அந்த நாட்டுல 32 வருடங்கள் ஆவாது. நான் முதலாவது அங்க போன போது தங்கம் விற்கிறார்கள். யார்? இந்த பிள்ளை இருக்கிறது, இந்த 10 வயது பிள்ளை. அந்த பிள்ளை மாதிரி பயணிகள் தான் பெருமல் உட்கார்ந்து பங்கு வைப்பாங்க, பேசம் வச்சிருப்பாங்க. இந்த பேசல்ல அதாவது 1 பவுண்ட் கோயின், அரை பவுண்ட் கோயின், தங்க கட்டி 4 தோளா 10 தோளா கட்டியா வச்சு சுத்தி இருப்பாங்க. வாங்க சொல்லும் போது அவன் ஒரு புடவைய பெரிய ஒரு தலப்பா சுத்தரமா சுத்தி அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருப்பான், வித்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். வாங்க சொல்லும் போது தலப்பா எடுத்து அந்த பேசுக்கு மேல போட்டுட்டு போயிட்டுருவான் தோலை. கடைக்காரர் யாரும் பழைய இழுத்து போடுறது இல்ல. கடைக்காரர்கள் யாருமே பழைய இழுத்து போடல. இந்த தொங்கல் இருந்து என் தொங்கல ஒரு கயிறை கட்டிடுவாங்க. அர்த்தம் என்ன? கடையில யாரும் இல்ல, அர்த்தத்துக்கான ஒரு கயிறை கட்டி விடுவாங்க. இது நான் என்னுடைய கண்ணால கண்டேன். நான் அதுக்கு சாட்சி. எனக்கு நிறைய சாட்சிகளை கொண்டலாம். இது எங்க நடந்தது? அரபு நாட்டில் நடந்தது. அன்று நடந்தது. இன்று நடக்கிறது இல்லையா? இன்னும் நடக்கிறது இல்லை. ஏன்? நாங்கெல்லாம் போயிட்டோம். அங்க போயிட்டோம். யார்? கெட்டிக்காரர். என்னுடைய காதால கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், என்னுடைய மனைவிக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒருவர் வருகிறார், கடையில முன்னால புடவை அட்டை இருக்குது, அதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு உள்ள போறார் முதலாளி கிட்ட. இந்த படம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல, அதை எடுத்துட்டு வெளியே போயிடுறார். அதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறார். முதலாளி பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட அந்த கலவெல்லாம் இல்ல. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. கெட்டிக்காரர் எல்லாம் வந்து சிலோன்ல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான் பெரிய பெரிய கட்டுக்காலம் வந்துட்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப நல்லா இறுக்கி பூட்டுறாங்க, போட்டு பெல்லாம் போட்டுறாங்க. இந்தியாவில இருக்க இல்ல. இது யார் செஞ்சது? முகமது பின் அப்துல் வஹாப் செஞ்சது. சொல்லுகிறதுக்கு தலையை மறைக்கிறது ஒரு சிறப்பான காரியம். அவசியம் என்கிறது தப்பு. தலையை மறைக்கிறது ஒரு சிறப்பான காரியம். யாருக்கு அந்த சிறப்பு தேவை என்று சொல்ல மறைக்கட்டும். ஆனா இது அவசியம் என்று யாருன்னு சொன்னால் ஹாத்து புர்ஹானக்கும் உங்களோட தலியில கொண்டாங்க. இவர் சொல்றார், இஹ்வான்கிட்ட எதை சொன்னாலும் கொஞ்சம் நடுநிலையா இருங்களேன். அந்த நடுநிலை ஒரு ரிலேட்டிவ் டேம். அதான் என்ன நல்லது என்று சொன்னா என்ன? அவர்கிட்ட ஒன்று இருக்கும், இவருக்கு ஒன்று இருக்கும். அவர் சொல்லணும், நான் இதைத்தான் நல்லது என்று சொல்லுகிறேன். ஏன்னா நடுநிலையும் அப்படித்தான். அதான் நடுநிலைங்கிறதும் அதுதான். ஏன்னா நடுநிலை வகிக்கிறவர் சொல்லணும், எனக்கு இதுதான் நடுநிலை. அப்பதான் எனக்கு சொல்லலாம் அந்த நடுநிலை எல்லாம் அனுமதிக்கிறதா இல்லையான்னு சொல்லு. இல்லாட்டி நான் எப்படி சொல்றது? அவங்க கூட்டுக்காரோட போயிட்டு கூடாது யாராவது பரவாயில்ல கூடுன்னு சொல்றது. அது மாதிரி அது நடுநிலையா இல்லை, அது பக்க சார்பு தான். அது நடுநிலையா இல்ல, அது நடுநிலையா இல்ல, அது நடுநிலையா இல்ல. கூடாத கூடுமன்னு சொல்ல நடுநிலையா இல்ல. அதாவது ஓதவங்களோட இருக்கிறது இல்ல, ஓதாதவங்களோட இருக்கிறது இல்ல. ஒருவேளை அது நடுநிலையா இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம். ஆனா ஓதம் கூட சேர்ந்துக்கிட்டு ஓதாதவங்களுக்கு ஓத சொல்றது அது நடுநிலையா? அது அடாவடித்தனம். அடாவடித்தனம், அது நடுநிலையா இல்ல.
தலைப்புக்கு எல்லா கேள்வியும் கேட்டாங்க என்றாலும் பராத்துகளை பற்றியும் பராத் நோன்பை பற்றியும் எல்லாம் கேட்டாங்க. பராத்து நோம்பாம் பராத்து இரவாம். நான் எனக்கு தெரியாது, உங்கள் மத்தியில் நிறைய எங்கேயாவது இருந்தா ஹதீஸ்ல அது கொஞ்சம் தேடி பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் தேவை இருக்குது இப்போ. என்ன அதாவது ஒரு மில்லியன் டைம்ஸ்ல அதெல்லாம் எடுத்து காட்டக்கூடியது, மில்லியன் டைம்ஸ் எல்லாம் பண்ண காட்டக்கூடிய எங்களுக்கு கிடைக்க இல்லை. நாங்கள் எத்தனையோ வச்சுக்கொண்டு தேடுறோம் எவன் இருக்காப்பான்னு சொல்லி. இது ஹதீஸ்ல எங்கேயும் இல்ல. இந்த பராத் எங்கிருந்து கொண்டு வந்துவாங்க, யாரு பூத்தினாங்க? இது ஷியாக்களோட கைவரிசையா இல்லாவிட்ட யாரா ஒரு கிறிஸ்துவ மஜூசுடைய கைவரிசையா? வல்லாஹு ஆலம். இந்த பராத் என்று ஒன்று குர்ஆன் ஒரு சூரத் இருக்கு, அதுக்கு பேரு பராத். அதுக்கு பேர் பராத்துன்னு பேரு வைங்க. ராவைக்கு பராத்துன்னு வச்சதா? வல்லாஹு ஆலம், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி நான் எப்படி சொல்றது? அது பற்றி பராத்து நோன்பு பராத்து ராவன் ஒன்று இல்ல சொல்றது. இருந்தா தான் நாங்கள் சொல்லலாம். அது எந்த விதமான ஹதீஸ்ல, அதாவது லைவான ஹதீஸ்ல வந்திருக்கிறதா? இல்ல, இட்டு கட்டின ஹதீஸ்ல வந்திருக்கு. கை சரக்கு இருக்கிற மனிதனுடைய அதுல வந்திருக்கு. அதான் தாராளம் நாளைக்கு யாருக்கு ஒண்ணு செஞ்சு போடலாம். நீங்க பார்க்கலாம். அதாவது உங்களுடைய 20 வருஷத்துக்கு முந்தைய யாரா மயத்தை கொண்டு குள்வலா ஓதினாங்களா? இப்போதுறாங்க, அதுக்கு ஹதீஸ் சொல்றாங்க. இப்ப கட்டி போட்டாங்க. அது மாதிரி யாரா கட்டிருக்கலாம், அப்படி இருக்குது. ஆனால் நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை. அப்படி யாராவது பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு சொல்லி வைங்க. நாங்களும் பராத்து ராவையும் பராத்து நோன்மையும் கொண்டாடுகிறோம்.